மக்கள் அனைவருக்கும் வணக்கம். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மீது தாக்குதல் நடத்துவதற்கு காங்கிரஸ் ஒரு மிகப்பெரிய சதித்திட்டம் ஒன்றை தீட்டியிருந்ததாக சபாநாயகர் ஓம் பிர்லா அவர்கள் ஒரு அதிர்ச்சிகரமான தகவலை வெளியிட்டிருக்கிறார். இதன் பின்னணி என்ன? இதை பற்றி தான் இந்த பதிவு முழுக்க தெளிவா பார்க்க போறோம். ஒரு நாட்டினுடைய தலைவர் என்பவருக்கு நிறைய பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் இருக்கும். பொதுவா எதிரி நாடுகளிடம் இருந்து இருக்கும். அந்த எதிரி நாடுகளிடமிருந்தும் அந்த எதிரி நாடுகளினுடைய ராணுவம், உளவு பிரிவு இவங்க கிட்ட இருந்து காப்பாற்றுவதற்காக நம்ம நாட்டிலையும் ராணுவம், உளவு பிரிவு எல்லாம் இருக்கு, நம்ம நாட்டு தலைவரை காப்பாத்துறதுக்கு. ஆனா அதையும் தாண்டி உள்நாட்டுல இருக்கக்கூடிய துரோகிகள் இருக்கிறார்கள். இது எல்லா தலைவர்களுக்கும் பொதுவா அந்தந்த நாடுகள்ல இருக்கத்தான் செய்யும். அப்படித்தான் இந்தியாவிலும் பாத்தீங்கன்னா உள்நாட்டு துரோகிகளான காங்கிரஸ், திமுக, கம்யூனிஸ்ட், இந்த மம்தா பானர்ஜி இந்த மாதிரியான துரோகிகள் இந்தியாவுல இருக்காங்க. அதாவது இந்தியாவே அழிஞ்சாலும் பரவாயில்ல, இந்தியாவை இன்னொரு நாடுக்கு காட்டி கொடுத்தாலும் பரவாயில்ல, நாங்க அரசியல்ல ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக எந்த மாதிரியான ஒரு கேவலமான வேலையையும் செய்வதற்கு இந்த எதிர்க்கட்சிகள் தயாராக இருக்கின்றன இந்தியாவுல. காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இவங்க நேரடியான அமெரிக்க கைகூலி. அமெரிக்கா என்ன சொல்லுதோ அதற்கு பூம்பூம் மாடு மாதிரி தலையாட்டக்கூடிய ஒரு கைகூலி தான் இந்த காங்கிரஸ் கட்சி. ஏற்கனவே ராகுல் காந்தி அடிக்கடி அமெரிக்காவுல போயிட்டு அங்க போய் உட்காந்துக்கிட்டு பிரதமர் மோடியை பத்தி தப்பா பேசுறதும், இந்தியாவை பற்றி தவறாக பேசுவதும், அங்க இருக்க அரசியல் தலைவர்களோட கூடி குழாவி கொஞ்சுவதும், இதையெல்லாம் நாம காலங்காலமா பாத்துக்கிட்டு இருக்கோம். சோ அமெரிக்கா ஒரு பக்கம் பிரதமர் மோடியை வீழ்த்துவதற்கு நிறைய பிளான் போட்டுட்டு இருக்கிறாங்க. சோ அமெரிக்கா அவங்க ரேஞ்சுக்கு என்ன பண்றாங்க, எப்படி வீழ்த்தலாம், இந்தியாக்குள்ள எப்படி கலவரத்தை உண்டு பண்ணலாம், பங்களாதேஷ்ல ஒரு கலவரத்தை உண்டு பண்ணமே அதே மாதிரி இந்தியாவில எப்படி உண்டு பண்ணலாம், இந்தியாவை எப்படி உடைக்கலாம், இப்படி திட்டம் தீட்டிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் ஒன்னு வந்திருக்குது இல்லையா, அதுல கூட பாத்தீங்கன்னா நம்ம நரேந்திர மோடி அவர்கள் 2017 அமெரிக்கா போகும்பொழுது, பொதுவா அங்க போகும்பொழுது இவர் இந்த துறை அமைச்சர், இவர் இந்த துறை அமைச்சர் அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்துவாங்க. பிரதமர் அவர்கள் கை கொடுத்துக்கிட்டே வருவாங்க. அப்படித்தான் அந்த சர்ச்சைக்குரிய நபரையும் இவன் ஒரு தொழிலதிபர் அப்படின்னு சொல்லி அமெரிக்க கவர்மெண்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அதன் அடிப்படையில பிரதமர் அவர்கள் கை கொடுத்திருக்காரு, ஒரு போட்டோ எடுத்திருக்காரு. அது ஒண்ணு வச்சுக்கிட்டு அது ஏன் அமெரிக்கா அப்படி பண்ணாங்க அப்படின்னா, பிரதமர் நரேந்திர மோடியை ஃபியூச்சர்ல ஏதாவது ஒரு காரணத்துல அவரை லாக் பண்ணணும் அப்படின்னா இந்த போட்டோவை காட்டி லாக் பண்ணலாம் அப்படின்னு அமெரிக்க சிஐஏ ஏற்கனவே முடிவு பண்ணி தான் இந்த மாதிரி பண்ணாங்க. நிறைய தலைவர்களை இப்படித்தான் சிஐஏ சிக்க வச்சிருக்காங்க. சரிங்களா? சோ அப்படித்தான் ஒரே ஒரு போட்டோ, அந்த ஒரு போட்டோவை காட்டி பாருங்க நரேந்திர மோடி அவர்கள் பேரும் இதுல இருக்குன்னு சொல்லி ஒரு பொய்யான விஷயத்த பரப்புரை செஞ்சு அவர் பேரை கெடுக்கிறதுக்கு அமெரிக்கா முயற்சி பண்ணிட்டு இருக்கு. அமெரிக்கா அவன் ரேஞ்சுக்கு இந்த மாதிரியான வேலைகளை செஞ்சு நரேந்திர மோடி அவர்கள் பேரை கெடுத்துக்கிட்டு இருக்கான். சரிங்களா? இங்க காங்கிரஸ் இவங்க ரேஞ்சுக்கு இவங்க கட்சியில் இருக்கக்கூடிய பெண் எம்பிக்கள் ஜோதிமணி, சுதா மாதிரியான நம்ம தமிழ்நாட்டு எம்பிக்களையும் சேர்த்து நான் சொல்றேன், பெண் எம்பிக்களை வைத்து நாடாளுமன்றத்தில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களிடம் வம்பிழுக்க வைத்து அதன் மூலமாக நரேந்திர மோடி அவர்கள் மீது ஒரு சிறிய தாக்குதல் ஒன்றையும் அவர் பேரை கெடுப்பதற்கான வேலையையும் காங்கிரஸ் யோசிச்சு செஞ்சிருக்கிறாங்க. சோ அதற்கான திட்டத்தை தீட்டி இருக்கிறாங்க. அதை கண்டுபிடித்த ஓம் பிர்லா அவர்கள் நரேந்திர மோடி அவர்களை எச்சரித்திருக்கிறார், நீங்க எதுவும் பேசாம அமைதியா இருங்க அப்படிங்கறத முன்கூட்டியே சொல்லிட்டார். இந்த மாதிரி காங்கிரஸ் பிளான் பண்ணிருக்கிறாங்க. பெண் எம்பிக்களை வைத்து உங்களிடம் ஒரு வாக்குவாதத்தில் ஈடுபடுத்தி அந்த வாக்குவாதத்தின் மூலமாக ஒரு பெரிய பிரச்சனையை உருவாக்குவதற்கு காங்கிரஸ் முடிவு பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அதைத்தான் சொல்லி இருக்கிறார். காங்கிரஸ் ஒரு சதித்திட்டம் தீட்டினாங்க தாக்குதல் நடத்துவதற்கு, நான் அதை முறியடிச்சிட்டேன் அப்படிங்கறத ஓம் பிர்லா சொல்லியிருந்தார். சரிங்க, இப்போ காங்கிரஸ் இந்த அளவுக்கு கேவலமா இறங்கிட்டாங்க. இதனுடைய காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்படி பார்த்தாலும் தேர்தல்ல நரேந்திர மோடி அவர்களை வீழ்த்த முடியலையே, பாஜகவை வீழ்த்த முடியலையே அப்படிங்கிற அந்த விரக்தியின் வெளிப்பாடுதான் இந்த சூழ்ச்சிகரமான செயல்கள். இப்ப ஜோதிமணி, சுதா போன்ற தமிழக எம்பிக்கள் பேரும் கெட்டு போயிருக்கு. இவங்களால நம்ம தமிழ்நாட்டிற்கும் பேரு கேட்டு போகுது. என்னத்த சொல்றது, இந்த காங்கிரஸ், திமுக மாதிரியான அரசியல் கட்சிகளால தமிழ்நாட்டின் பெயரும் கெட்டு போகுது. இப்போ ஜோதிமணி, சுதா போன்ற எம்பிக்கள் இனிமே நாடாளுமன்றத்துக்குள்ள போறதுக்கு தடை விதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குங்க. தேவையில்லாம ராகுல் காந்தி பேச்சை கேட்டுக்கிட்டு இந்த மாதிரியான ஒரு செயலை செஞ்சு இந்த எம்பிக்கள் இவங்க பேரையும் கெடுத்துக்கிட்டாங்க. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, காங்கிரஸ் மாதிரியான அரசியல் கட்சிகள் எல்லாம் இந்தியாவுல தடை பண்ணுங்க. காங்கிரஸ் என்பது ஒரு வெளிநாட்டு கட்சி. ஒரு வெளிநாட்டு கட்சி இந்தியாவை இத்தனை வருஷமா ஆட்சி பண்ணிருக்கு அப்படிங்கறதே நமக்கு அசிங்கம். வெள்ளக்காரன் உருவாக்கிய கட்சி தான் காங்கிரஸ். அது அமெரிக்காவை தலைமையிடமாக கொண்டு இயங்கக்கூடிய கட்சி தான் காங்கிரஸ்.
அப்படி இருக்கும் பொழுது இத்தனை ஆண்டு காலமாக இந்த காங்கிரஸ் எப்படி இந்தியாவுல இருந்தது, எப்படி இவங்க இந்தியாவை ஆண்டாங்க? சரி, ஓகே, இப்ப பிஜேபி வந்துருச்சு. இதற்கு பிறகாவது இந்த காங்கிரஸை தடை செய்துவிட்டு நம்ம நாட்டு கட்சிய நாம வளர்க்கணும். நான் என்ன சொல்றேன், சைனா மாதிரி ஒற்றை கட்சியா கொண்டு வந்துருங்க, ஒற்றை கட்சி ஆட்சி முறை மாதிரி பிஜேபி கொண்டு வந்துருங்க. அப்பதான் இந்த மாதிரியான துரோகிகளை அடக்க முடியும் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அப்படி இல்லைன்னா 2 கட்சி கொண்டு வந்துருங்க. காங்கிரஸ அழிச்சிட்டு அதற்கு பதிலாக இந்தியாவில் இருக்கக்கூடிய வேற ஒரு கட்சியை மக்கள் ஆதரிக்கணும். சோ காங்கிரஸை நாம தடை பண்ணிட்டோம் அப்படின்னாலே வேறு ஒரு கட்சி இங்கு உருவாகும். அது நம்ம நாட்டு கட்சியா இருந்தா கூட ஓகே தான். சோ 2 கட்சி கொண்ட 2 கட்சி ஆட்சி முறையை இந்தியாவுல கொண்டு வரலாம், அமெரிக்கா மாதிரி. சோ நிறைய சட்டத்திட்டங்கள் இந்தியாவுல மாத்தணுங்க. இன்னும் 1947 அம்பேத்கர் எழுதின அந்த சட்டத்தையே நாம வச்சுக்கிட்டு இருந்தோம்னா அது அந்த காலத்துக்கு பொருந்துச்சு. அம்பேத்கர் எழுதியது அந்த காலத்துல பொருந்தியது. ஆனா இப்ப இருக்கிற ஜெனரேஷன், இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழ்ச்சிகள், இன்னைக்கு இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இதெல்லாம் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இப்ப இந்த பழைய அரசியல் சட்டம் என்பது நமக்கு தேவையில்லை. அதனால கொஞ்சம் கிடுக்குப்பிடியான கடுமையான சட்டங்கள் அப்படிங்கிறது இந்தியாவுல தேவை. அதனால பழைய சட்டத்திற்கு பதிலாக புதிய சட்டங்களை இயற்ற வேண்டும், இன்றைய காலகட்டத்திற்கு தகுந்தாற் போல. இதை பிஜேபி செய்யணும். அரசியல் கட்சிகளுக்கு நிறைய கட்டுப்பாடுகளை விதிக்கணும். இந்தியாவுல அளவுக்கு அதிகமான, உலகத்திலேயே இவ்வளவு அரசியல் கட்சிகள் எங்கேயுமே கிடையாது. 2000த்திற்கும் மேற்பட்ட அரசியல் கட்சிகள் இந்தியாவுல இருக்கு. அதுல தமிழ்நாட்டுல மட்டுமே கிட்டத்தட்ட 350ற்கும் மேற்பட்ட அரசியல் கட்சிகள் இருக்கு. சரிங்களா? இப்ப தாவேகாவோட சேர்த்து ஒரு 352 வருதுன்னு நினைக்கிறேன். அப்போ இந்தியாவிலும் தமிழ்நாட்டிலும் பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு 4-5 புதிய கட்சிகள் உருவாயிட்டே இருக்கு. முதல்ல இந்த அரசியல் கட்சிகளுடைய எண்ணிக்கையை கட்டுப்படுத்தணும். இந்தியாவுல 2 கட்சி தான் இருக்கணும். சரிங்களா? அந்த மாதிரி ரூல்ஸ் கொண்டு வரணும். ஒண்ணு அமெரிக்கா மாதிரி ரூல்ஸ் கொண்டு வாங்க, இல்லன்னா சைனா மாதிரி ஒரே கட்சி ஆட்சி முறை மாதிரி கொண்டு வாங்க. இது 2ல ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க. சோ அதை செஞ்சோம் அப்படின்னா இந்தியாவுக்கு ஃபியூச்சர்ல நல்லது, நம்ம நாட்டு பாதுகாப்புக்கும் நல்லது. அதிகமான அரசியல் கட்சிகள் இருக்கிறது தான் இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஆபத்து. இந்த அளவுக்கு அதிகமான அரசியல் கட்சிகள், இந்த அரசியல் கட்சிகளால நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய தலைவர்களின் உயிருக்கு இங்கே ஆபத்து இருக்கு. உள்நாட்டிலேயே நான் சொல்றேன். ஏன்னா இந்த அரசியல் கட்சிகள் தாங்கள் ஜெயிக்கணும், நான் மாநில கட்சிகள் உட்பட எல்லாரையும் சேர்த்து சொல்றேன், நாம ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க என்ன வேணாலும் செய்யக்கூடிய ஒரு நிலைமைக்கு இன்றைய அரசியல் கட்சி தலைவர்கள் வந்துட்டாங்க. சரிங்களா? சோ பாகிஸ்தானை அடிச்சா இங்க உள்நாட்டுல இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு வலிக்குது, இங்க இருக்கக்கூடிய மாநில கட்சிகளுக்கு வலிக்குது. அப்ப என்ன அர்த்தம்? இங்க இருக்கக்கூடிய நிறைய சின்ன சின்ன அரசியல் இயக்கங்கள் இந்தியாவை காட்டி கொடுப்பதற்கே தயார். பணத்துக்காக இந்தியா நாசமா போனா பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறதுக்கு கூட இங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் தயாராக இருக்கிறார்கள். இதுதான் இந்தியாவினுடைய ஒரு சாபக்கேடு. ஆக மொத்தம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு கூடுதல் பாதுகாப்பும் வேண்டும். அதே போல காங்கிரஸ் மாதிரியான அரசியல் கட்சிகளை தடை செய்ய வேண்டும். அளவுக்கு அதிகமா இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளையும் தடை பண்ணணும். இந்தியாவை ஒரு கட்டுக்குள்ள நாம கொண்டு வரணும். இல்ல அப்படின்னா எதிர்கால இந்தியாவுக்கு ஆபத்துன்னு சொல்லிட்டு இந்த பதிவை நான் முடிச்சுக்கிறேன். மீண்டும் அடுத்த நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.